ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 9ஆம் வகுப்பு பொது தமிழில் ஓல்டு புக்கில் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாழ்த்து. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் என்ற வாழ்த்து பாடலை பாடியவர் கம்பர். ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், சடகோபரந்தாதி போன்ற நூல்களை இயற்றியவர் கம்பர். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர். கம்பர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 12ஆம் நூற்றாண்டு. கம்பர் எந்த மன்னரிடம் அவைகள புலவராக இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா குலோத்துங்க சோழன். கம்பரை ஆதித்தவர் திருநெல்வேலி நல்லூர் சடையப்ப வள்ளல். கம்பர் தம் இயற்றிய பாடலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 6. கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் என்னென்னு பார்க்கலாமா? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். இதை இப்படியே படித்து வச்சுங்க. கரெக்டாக ஆர்டர் வைஸ் இருக்குது. கம்பராமாயணத்தில் 5ஆம் காண்டம் என்னன்னு கேட்கலாம், அது சுந்தர காண்டம். 6ஆம் காண்டம் என்னன்னு கேட்கலாம், அது யுத்த காண்டம். இதேமாரி ஒவ்வொரு காண்டத்தோட பெயர் எத்தனாவது காண்டம் அப்படின்னு கூட கேட்கலாம். அழகிலா விலை யாட்டுடை யார் அவர் என்ற பாடல் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பாலகாண்டம். அழகிலா விளையாட்டுடை யார் அவர் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள எந்த காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது பாலகாண்டம். கம்பர் பட்டப்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கவி சக்கரவர்த்தி. கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிப்பாடும். விருத்தமெனும் முன்பாவுக்கு உயர் கம்பன். சொற்பொருள் பார்க்கலாம். உளவாக்கல் அப்படின்னா உண்டாக்குதல், அழகிலா அப்படின்னா அளவற்ற, நிலைப்பெறுத்தல் அப்படின்னா காத்தல், நீங்களா அப்படின்னா இடைவிடாது. அடுத்தது திருக்குறள் இருந்து பார்க்கலாம். திருக்குறள் திருவள்ளுவரின் காலம் கிமு 31. 7 சீர்களை கொண்ட ஈரடி வெண்பாவாலான நூல் தான் திருக்குறள். அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 பால் இருக்குது. அந்த 3 பாலில் அறத்துப்பாலில் 38 அதிகாரமும், பொருட்பாலில் 70 அதிகாரமும், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரமும் உள்ளது. அடுத்தது திருக்குறளை போற்றி பாராட்டிய பாடல்களின் தொகுப்பு தான் திருவள்ளுவர் மாலை. திருக்குறளுக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. திருக்குறளுக்கு உரை எழுதிய 10 யாருன்னு பார்த்தோம்னா தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேல் அழகர், திருமலையார், மல்லர், பரிபெருமான், காளிங்கர் அப்படிங்கிறவங்க தான். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் யாருடைய உரை சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பரிமேல் அழகர் உரை. விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் என்னன்னு பார்த்தோம்னா திருக்குறள். திருக்குறளின் உடைமை எனும் பெயரில் வரும் அதிகாரங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10. திருக்குறளில் உடைமை எனும் பெயரில் வரும் அதிகாரங்களின் எண்ணிக்கை 10. அடுத்தது திராவிட மொழிகள் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பார்க்கலாம். தன் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது மொழி. ஒரு மூல மொழியிலிருந்து தோன்றி வளரும் மொழியே டேஸ் என்பர் அப்படின்னு பார்த்தோம்னா அது கிளைமொழி. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா சா அகத்தியலிங்கம். நம் நாட்டில் உள்ள மொழிகள் எத்தனைன்னு பார்த்தோம்னா 1300க்கும் மேல். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் அடிப்படையில் எத்தனை மொழி குடும்பங்கள் அடக்குவர் அப்படின்னு பார்த்தோம்னா 4. அது என்னென்ன மொழின்னு பார்த்தோம்னா இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்தியாவில் எத்தனைக்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 23க்கும் மேற்பட்ட. மொழிகள் பல தோன்றி வளர அடிப்படையான மொழியே டேஸ் என்பர் அப்படின்னு பார்த்தோம்னா மூலமொழி. மொழிகள் பல தோன்றி வளர அடிப்படையான மொழியே டேஸ் என்பர் மூலமொழி. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல் 1856 வெளியிட்டிருப்பார். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரில பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரில பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகள் டேஸ் என்று வழங்கினர் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழியன் அல்லது தமுலிக். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம். ஞாபகம் வச்சுங்க. தமிழியன் அல்லது தமுலிக் என அழைக்கப்படும் மொழிகள் என்னென்னு கேட்கலாம். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் 4 மொழி ஞாபகம் வச்சுங்க. தென் திராவிட மொழிகள் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. மொத்தம் எத்தனைன்னு பாருங்கள். தமிழ்,
மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. மொத்தம் 9 இருக்குது தென் திராவிட மொழிகள். இதில் வட திராவிட மொழிகளில் குருக், மால்தோ, பிராவி அப்படின்னு இருக்கும். நடு திராவிட மொழிகளில் தெலுங்கு, கோண்டி, கோயா, கூயி, கூவி, கோலமி, ஃபர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெல்கோ, ஜாதபு அப்படின்னு இருக்குது. நீங்கள் தென் திராவிட மொழிகளும் வட திராவிட மொழி ஆகிய இரண்டையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்டால் நம்ம எப்படி வேணாலும் ஆப்ஷனில் இதில் பொருந்தாதது எது அப்படின்னு தான் கன்ஃபார்ம் கேட்பாங்க. அதனால் நம்ம கரெக்டாக எழுதிடலாம். தென் திராவிட மொழிகளில் மொத்தம் 9 இருக்குது. தமிழ், மலையாளம், கன்னடம், துளு, தோடா, கொரகா, கோத்தா, குடகு, இருளா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வட திராவிட மொழி குருக், மால்தோ, பிராவி. அடுத்தது தமிழ், தமிழா, திராவிடா என்ன உருவாயிற்று என்று தமிழை கூறிய மொழியியலறிஞர் யாருன்னு பார்த்தோம்னா ஈரஸ் பாரதியார். தமிழ், தமிழா, திராவிடா என உருவாயிற்று என்று தமிழை கூறிய மொழியியலறிஞர் ஈரஸ் பாரதியார். கடற்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் லெமூரியா. தமிழ் மொழியில் கிடைத்துள்ள நூல்களுள் மிக பழமையான நூல் தான் தொல்காப்பியம். அடுத்தது நம் தமிழ் மொழி எத்தனை விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா 80 விழுக்காடு. சிறுபஞ்ச மூலத்தின் எத்தனையாவது ஓலைச்சுவடியை யுனெஸ்கோ நிறுவனம் பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 21வது ஓலைச்சுவடியை. சிறுபஞ்ச மூலத்தின் எத்தனையாவது ஓலைச்சுவடியை யுனெஸ்கோ நிறுவனம் பாதுகாக்கிறது? 21வது ஓலைச்சுவடியை. மாமரம் என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் புவியரசு. மாமரம் என்ற துணைப்பாடத்தின் ஆசிரியர் புவியரசு. அடுத்தது தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய இலக்கண வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையை பெற்ற மொழி செவ்வியல் மொழி. ஞாபகம் வச்சுங்க. செவ்வியல் மொழி என்பது தொன்மை, தனித்தன்மை, மொழிகளின் தாய், சொல்வளம், இலக்கிய வளம், சிந்தனை வளம், கலை வளம், பண்பாட்டு வளம் இவற்றுடன் பன்னாட்டு மொழியாக விளங்கும் தன்மையை பெற்ற மொழி தான் இந்த செவ்வியல் மொழி. அடுத்தது பாரதியார் உலகக்கவி அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் என்று பாரதியாரை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். உன்னையே நீ அறிவாய் என்றவர் தான் சாக்ரட்டிஸ். உன்னையே நீ அறிவாய் என்றவர் சாக்ரட்டிஸ். சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் என்னென்னு பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலத்தோட இயற்றியவர் காரியாசன். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் என்ற சிறுபஞ்ச மூலம் பாடலை பாடியவர் தான் காரியாசன். காரியாசனோட ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனார். காரியாசன் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா சமண சமயம். காரியாசனும் டேஸ் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் அப்படின்னு பார்த்தோம்னா காரியாசனும் கணித மேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார். அடுத்தது சிறுபஞ்ச மூலத்தில் பெரும்பான்மை டேஸ் கருத்துக்களும் சிறுபான்மை டேஸ் கருத்துக்களும் உள்ளன. சிறுபஞ்ச மூலத்தில் பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையா சமண அறக்கருத்துக்களும் உள்ளன. சிறுபஞ்ச மூலத்தில் பெரும்பான்மையா பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையா சமண கருத்துக்களும் உள்ளன. சிறுபஞ்ச மூலம் டேஸ் நூல்கள் ஒன்று, 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. சிறுபஞ்ச மூலம் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 97. 5 மூலிகைகளின் வேர்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா சிறுபஞ்ச மூலத்தில் கூறப்படும் 5 மூலிகைகளின் வேர்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா கண்டங்கத்தெரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம். கண்வனப்பு கண்ணோட்டம் என்னும் சிறுபஞ்ச மூல பாடலில் என்ன அணி பயின்று வந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி. கண்வனப்பு கண்ணோட்டம் என்னும் சிறுபஞ்ச மூல பாடலில் என்ன அணி பயின்று வந்துள்ளது? சொற்பொருள் பின்வரும் நிலையணி. பிறகு பிறரிடம் இறந்து சொல்லாமை காலுக்கு அழகு. பண்ணுக்கு இசை அழகு டேஸ் நன்றென்றால் அதனை கேட்போர் நன்றென்றால். கண்ணுக்கு அழகு எதுன்னு கேட்குறாங்க. இரக்கம் கொள்ளல். ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்துரைத்தல். சொற்பொருள் பார்க்கலாம். கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல். எண்வனப்பு அப்படின்னா ஆராய்ச்சி அழகு.
கிளர்வேந்தன் அப்படின்னா புகழுக்கு உரிய அரசன். வாட்டான் அப்படின்னா வருந்த மாட்டான். அடுத்ததா பாஞ்சாலி சபதத்திலிருந்து பார்க்கலாம். பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். பாரதியார் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம். பாரதியார் பிறந்த ஆண்டு என்னன்னு பார்த்தோம்னா 1882 டிசம்பர் 11. அதை தான் 11/12/1882 சொல்லுவோம். பாரதியாரோட பெற்றோர் யாருன்னா சின்னசாமி, லக்குமி அம்மாள். பாரதியாரின் துணைவியார் யாருன்னு பார்த்தோம்னா செல்லம்மாள். பாரதியாரின் துணைவியார் செல்லம்மாள். இதை ஞாபகம் வச்சிங்க. இப்போ ரவீந்திரநாத் தாகூரின் மனைவி யாருன்னு ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க. அதனால் பாரதியாரின் துணைவியார் அதையும் படித்து வச்சுங்க, செல்லம்மாள். பாரதியார் எழுதிய உரைநடை நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. பாரதியார் மறைந்த ஆண்டு 1921 செப்டம்பர் 11. பாஞ்சாலி சபதம் எத்தனை சருக்கங்களை கொண்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா 5 சருக்கங்கள். அந்த 5 சருக்கங்கள் என்னென்னு பார்த்தோம்னா சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலூடுதல் சருக்கம், சபத சருக்கம். பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 412. சுதேசமித்திரன், இந்தியா முதலிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர் பாரதியார். பாஞ்சாலி சபதம் ஒரு குறுங்காப்பியம். பாஞ்சாலி சபதம் ஒரு குறுங்காப்பியம். ஹஸ்தினாபுர மன்னன் யாருன்னு பார்த்தோம்னா துரியோதனன். கொம்பினை யுத்த மடப்பிடியோடும் கூடியிங்கெய்தி விருந்து கழிக்க இக்கூற்று யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா திருதராட்டிரன். மடப்பிடி என்று அழைக்கப்படுவர் பாஞ்சாலி. இச்செயலில் இடம்பெற்றுள்ள சருக்கம் என்ன சருக்கம்னா சூழ்ச்சி சருக்கம். பாரதர் தன் நாட்டினிலே நாசமெய்த பாவியன் துணை புரியும் பான்மை என்னே என்றவர் விதுரன். திருதராஷ்டிரரின் தம்பி தான் இந்த விதுரன். அடுத்தது மதுர மொழியில் குசலங்கள் பேசி மண்ணோடு திரு மாளிகை சேர்ந்தார். இத்தொடரில் குசலங்கள் பேசி என்பதன் பொருள் நலன் கேட்டு. குசலங்கள் பேசி என்பதன் பொருள் நலன் கேட்டு. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். துரியோதனின் தந்தை பெயர் திருதராட்டிரன். நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா என பாராட்ட பெற்றவர் பாரதியார். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே உளியில் கலக்குது என்ற பாடலை பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பாரதியாரின் முக்கிய நூல்கள் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். இதை தான் பாரதியாரோட முப்பெரும் படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம். பாரதியாரோட புகழ் பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா பாட்டுக்கொரு புலவன் பாரதி, நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, தேசிய கவி, மாக்கவி. அடுத்தது சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. வனப்பு அப்படின்னா அழகு, பிடினா பெண் யானை, அடவினா காடு, மருங்கும்னா பக்கம், வீறு அப்படின்னா வலிமை, மதுரம் அப்படின்னா இனிமை, மடப்பிடி அப்படின்னா பாஞ்சாலி. இதிலேயே பிடினா பெண் யானை, வேலம் அப்படின்னா ஆண் யானை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக கண்ணதாசன் கவி இன்பம் அப்படிங்கிற பாடத்திலிருந்து பார்க்கலாம். கண்ணதாசனோட இயற்பெயர் தான் முத்தையா. இவர் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல் பட்டி. கண்ணதாசன் எப்போது பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 1927 ஜூன் 24. கண்ணதாசன் கவிதை தொகுதியின் பெயர் கண்ணதாசன் கவிதைகள். கண்ணதாசனோட பெற்றோர் சாத்தப்பன், விசாலாட்சி. கண்ணதாசன் தொடங்கிய இதழ் தென்றல், முல்லை, தமிழ் மலர். கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்ட நாடகம் கம்பர் அம்பிகாபதி. வரலாற்றை அடிப்படையாக கொண்ட நாடகம் தான் ராசதண்டனை. கண்ணதாசன் சிறந்த வரலாற்று புதினம். கண்ணதாசனோட சிறந்த வரலாற்று புதினம் எதுன்னு பார்த்தோம்னா சேரமான் காதலி. கண்ணதாசனின் புதினங்கள் ஆயிரம் தீவு, அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா. கண்ணதாசனோட புதினங்கள் ஆயிரம் தீவு, அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா. சிறந்த வரலாற்று புதினம் சேரமான் காதலி. இதுவே கம்பர் அம்பிகாபதி வரலாற்று அடிப்படையாக கொண்ட நாடகம் வந்து ராசதண்டனை. கண்ணதாசனின் கவிதை நூல் என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டனத்தி, ஆதிமந்தி, இயேசு காவியம், மாங்கனி, கள்ளக்குடி மகா காவியம். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்றவர் தான் கண்ணதாசன். எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பொது உணர்வு ஊட்டியவர் கண்ணதாசன். செந்தமிழ் சொல் எடுத்து இசை தொகுப்பேன், வண்ண சந்தத்திலே
கவிதை சரம் தொடுப்பேன் என தமிழுணர்வுடன் பாடியவர் தான் கண்ணதாசன். இன்னொரு தடவை பாடுங்க. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொகுப்பேன், பண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் என தமிழுணர்வுடன் பாடியவர் கண்ணதாசன். இருப்பகை இரவி இருளெனத் தன்மையும் கருதி காய்வனோ என்று இருத்து என்ற பாடலை பாடியவர் மனோன்மணியம் பே. சுந்தரனார். இருப்பகை இரவி இருளெனத் தன்மையும் கருதி காய்வனோ என்று ஈர்த்து அப்படின்னா அது மனோன்மணியம் பே. சுந்தரனார். கூடுதல் வினாவை பார்க்கலாம். வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும் போரில் சிறந்து பொலிவாகும் என்று பாடியவர் காளமேக புலவர். ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே கரையோரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே என்ற பாடலை பாடியவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் எந்த திரைப்படத்திற்கு முதலாக பாடல் எழுதினார் அப்படின்னு பார்த்தோம்னா படித்த பெண் 1954. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாராட்டியவர் யாருன்னா தோழர் ஜீவானந்தம். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். நாலு வேதமாம் நவையில் ஆர்களி வேலி அன்னவன் மலையின் மேல் உலான் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். அடுத்தது பொறுத்துக. வயாசம் அப்படின்னா காகம். பொறுத்துக திருப்பியும் கொடுத்துருக்காங்க. கூற்றும் கூறியவரும். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. இது பாரதிதாசன் சொன்னது. சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். இது கவிமணி சொன்னது. பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும். இது நாமக்கல் கவிஞர் சொல்லது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இது கண்ணதாசன் சொன்னது. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும். இது பாரதியார் சொன்னது. அடுத்தது திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் தான் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர் பிறந்த ஊர் நாகை மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு. திருவிளையாடற் புராணம் அரங்கேற்றப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தோம்னா மதுரை சிவபெருமான் கோவிலுக்கு எதிரே உள்ள அருகால் மண்டபம். பரஞ்சோதி முனிவர் தந்தை பெயர் மீனாட்சி சுந்தர தேசிகர். பரஞ்சோதி முனிவர் தந்தை பெயர் மீனாட்சி சுந்தர தேசிகர். பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல் திருவிளையாடற் புராணம். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 3. காண்டம் மற்றும் படலம். மதுரை காண்டம் 18 படலம், கூடர் காண்டம் 30 படலம், திருவாலவாய் காண்டம் 16 படலம். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள உட்பிரிவுகளின் எண்ணிக்கை 64 படலம். திருவிளையாடல் புராணத்தில் எத்தனை விருத்தப்பாக்கள் உள்ளன அப்படின்னு பார்த்தோம்னா 3363. 3363. திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னு பார்த்தோம்னா வெங்கடசாமி நாட்டார். திருவிளையாடல் புராணத்தில் உள்ள நயம் என்னன்னு பார்த்தோம்னா தொடை நயம். சங்கப்புலவர் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 49 பேர். சங்கப்புலவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 49 பேர். இறைவனுக்கு சண்பக மாலை சாத்தி வளப்பட கருதி சண்பக நந்தவனத்தை ஏற்படுத்தியவன் யாருன்னு பார்த்தோம்னா வங்கிய சூடாமணி பாண்டியன். வங்கிய சேகர பாண்டியனின் மகன் வங்கிய சூடாமணி பாண்டியன். அடுத்தது இறைவனுக்கு சண்பக மாலை சூட்டியதால் வங்கி சூடாமணிக்கு கிடைத்த பெயர் சண்பக பாண்டியன். அடுத்தது எல்லாவற்றையும் அறிந்த இறைவனே, நீங்கள் பாண்டியன் ஐயத்தை நீக்கும் கருத்தை கருவியாக பாடியளித்து யான் பிழைக்க அருள் புரிய வேண்டும் என பணித்து வேண்டியவன் தருமே. பாண்டிய மன்னனின் சின்னம் மீன். நானே குற்றம் கூறினேன் என கூறியவர் நக்கீரர். பாண்டியர் குலதெய்வம் சொக்கநாதர். இறைவனிடம் பாடலை பெற்று சென்றவன் தருமி. ஆய்ந்த பொற்கிளி அறுக்கும் நம்பியை நேர்ந்து கிரண்ணில் என விளக்கினான் என தடுத்தவன் நக்கீரன். மலர்கள் முதலியவற்றால் மன சாருமே என்று இருளையொத்த கூந்தலுக்கு இயற்கையில் மனமில்லை என்று கூறியவர் நக்கீரர். பொற்பங்காய தடம் என்பதன் பொருள் பொற்றாமரை குளம், அதாவது பொன் தாமரை குளம். இதை ஞாபகம் வச்சுங்க.
கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இப்பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. உடல் முழுவதும் கண்களை உடையவன் இந்திரன். உடல் முழுவதும் கண்களை உடையவன் இந்திரன். அடுத்தது சொற்பொருள். கற்றைவார் சடையன் சிவபெருமான். விபுதர் அப்படின்னா புலவர். உய்ய அப்படின்னா பிழைக்க. உடம்பரர் பதி அப்படின்னா இந்திரன். பையூல் அப்படின்னா வருத்தம். கண்டம் அப்படின்னா கழுத்து. அடுத்ததா கடற்பயணம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என பழந்தமிழரின் கடற்பயணம் குறித்து கூறியவர் ஔவையார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றவர் கணியன் பூங்குன்றனார். தமிழர் பிற நாடுகளுக்கு கடற்பயணம் மேற்கொண்ட செய்தி முன்னீர் வழக்கம் என்று கூறிய நூல் தொல்காப்பியம். முன்னீர் வழக்கம் என்று கூறிய நூல் தொல்காப்பியம். பழந்தமிழர் பொருளீட்டுதலை தம் கடமையாக கருதினர் என தொல்காப்பியத்தில் உள்ள எந்த பிரிவு கூறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா பொருள் வாயிற் பிரிவு. பொருள் வயிற்பிரிவு. பொருள் வகை பிரிவு டேஸ் என இருவகைப்படும். காலில் பிரிவு, களத்தில் பிரிவு. அதாவது காலில் பிரிவுனா தரைவழி பிரிவு, களத்தில் பிரிவு அப்படின்னா நீர்வழி பிரிவு. பழந்தமிழர் கிரேக்கரையும் ரோமானியரையும் எவ்வாறு அழைத்தனர்? யவனர் என்று அழைத்தனர். 4 பக்கமும் நிரம்பிய கழனிகள், அதனின் நடுவில் தனியாக மதிலோடு கூடிய மருதநில அரசனது கோட்டை. அக்கோட்டையின் தோற்றமானது நடுக்கடலில் செல்லும் கப்பலுக்கு உவமையாக கூறப்பட்டுள்ளது என்று கூறும் நூல் புறநானூறு. கடலில் செல்லும் பெரிய களம் டேஸ் எனப்படும் நாவாய். அடுத்தது புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியில் கட்டப்பட்ட யானை அசைவது போல அசைந்தன. அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின என கூறும் நூல் பட்டினப்பாலை. கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என்பதை கூறும் நூல் புறநானூறு. சேர மன்னர் கூறிய துறைமுகம் முசிறி. யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றார்கள். இச்செய்தியை கூறும் நூல் அகநானூறு. அடுத்தது நாடு, அதோட துறைமுகம் கொடுத்துருக்காங்க. சேர நாடு முசிறி. சோழ நாடு காவிரி பூம்பட்டினம். பாண்டிய நாடு கொற்கை. கொற்கை துறைமுகத்தில் முத்துக்குளித்தல் சிறப்பாக நடந்தது என்று கூறியவர் வெனிசு நாட்டறிஞர் மார்க்கபோலோ. பண்டைய தமிழகத்தின் முக்கிய துறைமுகங்கள் என்னன்னு பார்த்தோம்னா காவிரி பூம்பட்டினம், முசிறி, கொற்கை. ஏற்றுமதி பொருட்களில் முத்தே முதலிடம் பெற்றது என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி சிறுபனாற்றுப்படை. ஏற்றுமதி பொருட்களில் முத்தே முதலிடம் பெற்றது என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி சிறுபனாற்றுப்படை. விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. கடற்கரையை அடுத்து இருக்கும் ஊர்கள் பட்டினம், பாக்கம். அடுத்தது சோழ நாட்டின் துறைமுகமாகிய காவிரி பூம்பட்டினத்தில் டேஸ் இருந்தன அப்படின்னு பார்த்தோம்னா சுங்கசாலையும் கலங்கரை விளக்கமும். அடுத்து கடற்பயணம் பற்றிய கல்வியறிவு எதன் மூலம் கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடற்சார் பல்கலைக்கழகம். மதுரை என்பதன் கிரேக்க சொல் மதோரா. பல தமிழகத்தில் வணிக பொருட்களை பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் காணப்படுகின்றன? பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. அதியமானின் முன்னோர் காலத்தில் சீனாவில் இருந்து கொண்டு வந்து பயிரிடப்பட்டது கரும்பு. தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தினம், முத்து, வைரம், மிளகு, கருங்காலி, கருமருது, தேக்கு, சந்தனம், வெண்துகில், அரிசி, ஏலக்காய், இலவங்கப்பட்டை, லவங்கப்பட்டைன்னு சொல்லுவாங்க, இஞ்சி. மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று கனவு யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார். தமிழகத்தில் விற்கப்பட்ட சீன பொருட்கள் பட்டும் சர்க்கரையும். அடுத்தது கடலை குறிக்கும் சொல் தமிழ் சொற்கள் ஆர்கலி, வாரணம், பௌவம், ஆலி, முன்னிரி, பறவை, புணரி ஆகியவை. அடுத்ததா இந்த கடல் கடந்த தமிழ் அப்படிங்கிறதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தமிழ் சொற்களும் கிரேக்க சொற்களும். அரிசி அப்படின்னா ஒரைசா. கரூர் அப்படின்னா கரூரா. காவிரி அப்படின்னா கபிரில். குமரி அப்படின்னா கொமாரி. தொண்டி அப்படின்னா திண்டிஸ். மதுரை அப்படின்னா மதோரா. முசிறி அப்படின்னா முசிறில். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்க பார்க்குறேன். நன்றி.